ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்மை சரணம், தேவி சரணம், மண்டைக்காடு பகவதி அம்மன் சரணம். இன்னைக்கு நாங்கள் வந்து 6ஆம் திருவிழாட்டு மண்டைக்காடு திருவிழாவுக்கு போயிருந்தோம். ஃபேமிலியோட போயிருந்தோம். நான் கடைகள் எல்லாம் நிறைய இருந்து, அது என்ன விஷயம்னா வந்து பைக்கு பார்க் பண்ணின வந்து அங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து தான் நடந்து வந்துட்டு இருக்கணும். அப்போ அதனால தான் நான் இந்த கடைகளெல்லாம் வீடியோ எடுத்தேன். இதுவும் நல்லா தான் இருந்து. இந்த அழகு பொருட்கள் எல்லாம் வச்சுருந்து. அப்போ அது கைவினை பொருட்கள் இப்படி இந்த நிறைய கடைகள், 10 ரூபா 20 ரூபா சாதனம் கடைகள், பலகார கடைகள், ஒருபாடு பூ, இந்த நம்ம வீட்டில் வளர்த்திய பூ செடிகள் எல்லாம் வந்து அந்த கடைகள், ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருந்து. எனக்கு அது வந்து நான் நேரமே போன டைம் எல்லாம் நிறைய பூக்கள் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். கலை அரங்கத்தில் வந்து பரதநாட்டியம் நடந்துட்டு இருந்து. அப்போ நாங்கள் இனி கோயிலில் போய் வந்து ஒன்று போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். அங்கே வர போயிட்டு வரம்போ அடுத்த பரதநாட்டியத்தை பார்க்க முடியலை. இருந்தாலும் அப்படியே நாங்கள் போகும்போது கொஞ்சம் போல் பார்த்துட்டு அப்படியே போனது தான். அடுத்தது அப்படியே கடைகளை பார்த்து பார்த்து நடந்து நடந்து சின்னவன் எங்களை ஒப்பத்துக்கு நடந்து வர முடியலை. அவன் ஓடிட்டாக்கும் வந்தான் எங்களா கூட. அவனையும் பிடிச்சி 2 கையிலையும் பிடிச்சிட்டு அப்படியே வந்தான். ஆனால் பெருசாக கூட்டம் இல்லை, ஒரு மீடிய கூட்டம் தான். அந்த அளவு தான் கூட்டம் இருந்து. இல்லைன்னா நமக்கு அதில் நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு நெருங்கி பிதுங்கி தான் போகணும். அந்த அளவுக்கு தான் கூட்டம் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. இன்னைக்கு வந்து 6ஆம் திருவிழாண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. இருந்தாலும் இந்த கடைகள் எல்லாம் வந்து எப்பவும் போல் நல்ல இதாக தான் இருந்து, சூப்பராக தான் இருந்து. நான் கோயில் வரைக்கும் அப்படியே கடைகளை தான் ரசித்து பார்த்துட்டே வந்தேன் ஃபுல்லாக. அது பார்க்கவே தனி இதாக தான் இருந்து, கடைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு. அது நீங்கள் போனால் அந்த அனுபவம் எல்லாம் தெரியும். நீங்கள் போனால் தான் தெரியும். அது நான் செல்லாமல் சும்மா செல்லிய போல தான் இருக்கும். நீங்கள் போனால் அது உங்களுக்கு வேறு அனுபவமாக இருக்கும். அதுதான் கோயிலில் போயிட்டு அப்படியே கோயிலை முன்ன நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சோம். பிடிச்சிட்டு பின்ன கோயிலுக்குள்ளாடி போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கீவில் தான் நின்று சாமி கும்பிட்டேன். சூப்பராக இருந்து. இப்போ அந்த கோயிலை பார்க்கவே வித்தியாசமாக இருந்து, அம்மனை பார்க்கவே வித்தியாசமாக இருந்து. அப்படின்னா அந்த அம்மன் வந்து இப்போ இன்னைக்கு தான் இப்படி நம்ம திருவிழா டைமில் வந்து தான் நல்ல இதாக அலங்கரிச்சிருப்பாங்க. நல்ல இதாக இருக்கும், பார்க்கவே பயங்கரமாக இருந்து. கோயிலுக்கு உள்ளாடியும் அப்படி தான், உள்ளாடியும் சுற்றி ஆள் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்துட்டு தான் இருந்து. ஆனால் மீடியம் ஆள் தான். அப்படின்னா ஒரு தள்ளல் முந்தல் அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி மீடியமாக தான் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். அதனால தான் அவரை நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது கோயில். சூப்பராக பிரகாசமாக இருக்குது. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் வந்து கன்னியாகுமரியிலேயே ஃபேமஸான கோவில். இது பெண்களின் சபரிமலை கோவில். இங்கே வந்து கேரளாவில் உள்ளவங்க வந்து இங்கே இருமுடி கட்டி வந்து வழிபடுவாங்க. அடுத்தது என்னன்னா, இங்கே வந்து நாங்களும் நேர்ச்சை பொங்கலை எல்லாம் போடுவோம். அப்படி போட்டவங்க வந்து நாங்கள் வந்து அது போன வழியில் வந்து மீன்கள் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து சூப்பராக இருந்து. கலர் மீன் வந்து இது கவரில் வந்து பேர் வந்து ஜோடி ஜோடியாக வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கு ஓரனுக்கும் ரேட்டு வந்து நாங்கள் முன்ன எங்களுக்கு வந்து அது இங்கே விட்டு வளர்த்ததுக்கு வந்து தொட்டி ஒன்றும் இல்லாதாண்டு நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே விலை கேட்டுட்டு அப்படியே போனோம். அடுத்து போயிட்டு வேறு நேரே வந்து அடுத்தது வந்து உள்ளாடி வந்து ஒரு பார்க்கு போல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உள்ளாடி வரம்போ இந்த ராட்டு இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கே. இது வந்து அது நேரே நாங்கள் நடந்து போயிட்டு அதுக்கு இருக்கம்போ அங்கே வந்து பிள்ளைங்க வந்து இந்த சிப்ஸு கரைக்கு இந்த இது உருளைக்கிழங்குல வந்து சிப்ஸு பண்ணியிருப்பாங்க. அது சாப்பிடணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் பின்ன அது வாங்கி கொடுத்தேன். அதில் பின்ன காடை முட்டை அந்த மாதிரி எல்லாம் நிறைய சாதனங்களும் வச்சுருந்தாங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வேறு பின்ன நான் கொஞ்சம் நேரம் அதில் இருந்தேன். சாப்பிட்டுட்டு பிறகு பின்ன கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதில் விளையாட்டு பொருட்கள்லாம் எல்லாம் ஏறினாங்க. கொஞ்சம் விளையாடிட்டு சாப்பாடு பொருளை மாண்டி சாப்பிட்டுட்டு நேராக அடுத்ததும் ஒரு ரவுண்ட் அடித்தோம். அப்போ அந்த கடலுக்கு போகிற வழியில் அந்த வழி போனேன்.
அந்த வழி போயிட்டு கொஞ்சம் தூரம் வரை போனேன். போயிட்டு பின்ன தோணுச்சு, இன்னும் தெளிச்சு இங்கோட்டு நடப்பான் அப்படின்னு தோணுச்சு. பின்ன அதுக்கப்புறம் இங்கோட்டு பின்னி ரிட்டர்ன் தெளிச்சு, பின்ன இங்க கடல்லேருந்து இங்கோட்டு தெளிச்சு நடந்தான். அப்படி நடந்துட்டு பின்ன இங்க வந்தப்போ அவங்களுக்கு பின்ன வண்டி எல்லாம் வண்டி கேட்டுங்க. பின்ன அவங்களுக்கு பின்ன இந்த ஒருத்தனுக்கு வந்து இந்த இந்த வண்டி வண்டி குடுத்தேன். இந்த பஸ் வண்டி குடுத்தேன். ஒருத்தனுக்கு வந்து லாரி வண்டி குடுத்தேன். ஒன்று வேண்டி கொடு வேண்டி கொடு அவனை வேண்டி கொடு எரிச்சோம் எவ்வளோ ரூபா சரி ரெண்டா நாண்டி விடுங்க நான் வேண்டி விடுங்க இப்போ ஒரு நாள் சவுண்ட் அந்த இருக்கு அடுத்தது வந்து அங்கே கோயிலில் வந்து பொங்காலை போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து பின்ன நான் ஒரு ரவுண்ட் அடித்து அவங்க பொங்காலை போடியதை வந்து வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ வந்து சாமிக்கு பொங்காலை போட்டு அதில் வச்சு இலையில வச்சு வழிபடுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் வழிபட்டுருக்காங்க. அடுத்தது அதுவும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தேன். எனக்கு அது எப்படி உள்ளாடி போனேன்னெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லார காலில் தான் நான் பார்த்தேன். காலில் வந்து செருப்பு ஒன்று யாருமே போட்டுட்டில்ல. பிறகு